எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற குலசேகரப்பட்டினம் அப்படின்ற ஊரில் இருக்கிற முத்தாரம்மன் கோவில் தாங்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்ற கோவிலுங்க. இந்த கோவிலை பற்றின வரலாறு சிறப்புகள் இதெல்லாம் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துருக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க இருக்குது. தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர்லேருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த கோவிலுக்குள்ளே பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்குறதாங்க முகப்பு கோபுரம். இந்த கோபுரத்துக்கு இடதுபுறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, திருத்தேர் மண்டபம்லாம் இருக்குங்க. இந்த கோவிலுக்கான தேர் இதுக்குள்ளே இருக்குங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு கோவிலுக்குள்ளே போக போகிறோமா. இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா குலசேகர பாண்டியர் ஆட்சி காலத்தில் கட்டினது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஏன்னா இந்த குலசேகர பட்டினம் என்ற ஊருக்கு இந்த பேர் இருக்கிறதுனால இந்த கோவில் அவர் தான் கட்டியதா தகவல் சொல்கிறாங்கங்க. ஆனால் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளூர்வாசிகள் இந்த கோவில் பாண்டியர் ஆட்சி காலத்தில் கட்டலை அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஏன்னா பாண்டியர்களே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குலசேகர பாண்டியர்கள்ன்ற 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரில் இருந்திருக்காங்கங்க. 1162லேருந்து 1250க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேருடைய ஆட்சி காலம் முடிஞ்சிருக்கு. ஆனால் அப்போ இந்த கோவில் கட்டலைங்க. பிற்காலத்தில் தாங்க கட்டியிருக்காங்க. ஆமாங்க. கிட்டத்தட்ட 1934 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இருக்கிற இப்போ இருக்கிற அந்த அம்மன் சிலை அப்புறம் சிவன் சிலை வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரகம் பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்கங்க. ஆமாங்க. யார் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயாத்துரை கவிராயர் சித்தர் அப்படின்றவர் தாங்க இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. யார் இந்த ஐயாத்துரை கவிராயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட தந்தை வந்து பார்த்தீங்கன்னா வீரசுப்ரமணிய கவிராயருங்க. இவங்க அம்மா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா விறகு வெட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா அருவாள் தவறி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு கல் மேலே விழுந்திருக்குங்க. அந்த கல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தனம் போல் வந்திருக்குங்க. இதை வந்து அவங்களுடைய பையன்கிட்ட சொல்கிறாரு. அதாவது யாருக்கிட்டனா வீர சுப்பிரமணிய கவிராயர்கிட்ட. அவர் வந்து இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பார்த்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு அற்புதமான இடம், இங்கே ஏதோ தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வழிபட ஆரம்பிச்சிருக்காருங்க. பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கனவுல வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து சொல்லியிருக்காங்க, மயிலாடி அதாவது கன்னியாகுமரியில் இருக்கிற மயிலாடி போய் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பையா ஆச்சியார் இருப்பார். அவர்கிட்ட போய் நீ எனக்கு வந்து ஒரு சிலை வடித்து தர சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட கனவுல போய் சொல்லியிருக்காரு. இதை போல் வீர சுப்பிரமணிய கவிராயர் வருவார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சிலை வந்து பிரதிஷ்டை செஞ்சு கொடு அப்படின்னு இவங்க 2 பேருக்கு கனவுல வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் தோன்றி இந்த சொன்னதால் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சுப்பையா கவி ஆச்சிரியரும் வந்து பார்த்தீங்கன்னா சிலையை வந்து செஞ்சு கொடுத்துருக்காருங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா 1934 வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை செஞ்சு இந்த கோவிலில் வச்சுருக்காங்க. அதிலேருந்து வந்து மக்கள் கூட்டம் இந்த கோவிலுக்கு வர ஏராளமான இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரலாற்று இந்த வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. உள்ளூர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர் ஆட்சி காலத்தில் கட்டினது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் பல பேர் அது வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புமிக்க திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா 2ங்க. அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 3வது செவ்வாய்க்கிழமை வர கொடை திருவிழாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தசரா திருவிழாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு வாய்ந்த திருவிழாக்களாக வந்து கருதப்படுறாங்கங்க. எனக்கு தெரிஞ்ச சில குறிப்புகள் மட்டும் நான் இந்த வீடியோவில் சொன்னேங்க. இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா இன்னும் பல்வேறு டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த குலசை முத்தாரம்மன் கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவம் என்ன இருக்குன்னு. இந்த கோவிலுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை இருக்குது. அது நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள்.